buddies, welcome back to my channel. என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட சிம்பிளான ஃப்ரிட்ஜ் வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மேலே ஒரு டோர் கீழே ஒரு டோருக்கு இல்லையா, சிம்பிளாக அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் எடுத்தோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் இல்லை. என்னோடய பசங்க வந்து அப்பப்போ வந்து விற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 120 ஆர் 125 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நம்ம அந்த லாக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு நம்ம சாவி போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தையால் வந்து இழுக்க முடியாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா கூட வந்து அது வரல. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 to 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே வந்து தாங்குது அது. நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எங்கன்னா வெளியே போகிறோன்னா கூட நம்ம லாக் பண்ணிவிட்டு சாவி வந்து வச்சுட்டு நம்ம போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து நான் இன்றைக்கி தான் வந்து காய்கறிலாம் வந்து செட்டில் டவுன் பண்ணேன். ஸோ உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் வந்து நிறையலாம் வாங்க மாட்டேன். எங்கள் 4 பேருக்கு என்ன தேவையோ, ஆக்சுவலாக நானும் ஹஸ்பண்ட் பசங்க 2 பேர் இருக்கோம். எங்கள் 2 பேருக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த வீக்குக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய், இது எல்லாமே வந்து எந்தெந்த டப்பாவில் போட்டு எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். கவரில் கட்டி வச்சா வந்து கொஞ்ச நாள் தான் தாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவே டப்பாவில் போட்டு வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கவரில் போட்டால் ஒரு 3 days வருதுன்னா டப்பாவில் போட்டால் ஒரு 5 to 6 days வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு ஐட்டம், ரவா, அந்த மாதிரிலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாஸு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம்லாம் பண்ண தேவையான ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க் மேடு, கீ, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெய்லியும் பாதாம் மில்க் வந்து அந்த பாட்டிலில் இருக்கிறத அவர் விரும்பி குடிப்பார். ஸோ அப்பப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து சைடில் வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜில் என்ன ஒன்று ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த காய்கறி நம்ம ஃபுல்லாக ஓரம் தள்ளி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது. அது ஒரே ஒரு டிஃபால்ட் மட்டும்தான் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் தோணுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ போட்டு தான் வைப்பேன். அப்படி வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி இறங்காது, இன்னும் ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும், இப்போ நம்ம தேவைக்கு கொட்டி வச்சுட்டு மீதி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொருள்லாம் வந்து நான் மேலே வச்சுருவேன். வெளியே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயில் நாளில் வந்து எறும்பு தொல்லை வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸு, இதெல்லாமே வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை நீங்கள் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவீங்களா, இல்லை இதில் எதனா டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பியூட்டிஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். பாய் பட்டீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.